எல்லாமே சிமிலராக இருக்கிறதுனால இந்த மாடல் வந்து 80 to 90% வந்து ப்ரிடிக்ஷன் கரெக்டாக தரும் அப்படின்ட்டு நம்ம வந்து கரெக்டாக சொல்லிடலாம். ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பில்ட் பண்ண போகிறோம், அனதர் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் தான் பில்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி we need to understand the problem statement. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, the predicted employee salary using historical data all based on the experience by analysis and education patterns. We build the linear regression model accuracy and analysis and fair mixing of the new hires. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, based on the features we need to find salary. இப்போ வந்து இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் லெவல், ஜாப் சைக்கிள்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்டட் சேலரி வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம்க்கு ஏன் லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுறோன்னா, அவுட்புட் வந்து கண்டினியூஸ் வேல்யூஸ், அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். எந்த கண்டினியூஸ் வேல்யூஸ் வந்தாலும் நீங்கள் லீனியர் ரிக்ரெஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் த பெஸ்ட். இதோட பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து இப்படி தான் இருக்கும். அதனால தான் ஐ ஜஸ்ட் ஷோட். ஓகே, now we are going to move the code part. ஃபஸ்ட்டு வந்து எசென்ஷியல் லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணும். பேண்டாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். பேண்டாஸ் வந்து EDA ப்ராசஸுக்கு, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லீனியர் ரிக்ரெஷன் அடுத்து வந்து இது பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளோட மாடல். அப்புறம் R2 ஸ்கோர், மீன் ஸ்கொயர், எரர், இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். மேட்ப்ளாட்லிப், சீபான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட விஷுவலைசேஷன் பார்ட்க்கு தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஃபைலை வந்து DFன்னு இதில் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து EDA கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட்லாம் எப்படி வரும்னு பாருங்கள். DF ஹெட்டுனா ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம இதான் நல் கேரக்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது பண்ணோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, XY ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். Xயில் வந்து என்ன ஆகுதுன்னா, சேலரி மட்டும் இல்லை, மீதி 3 ஃபீச்சர்ஸ். Yயில் வந்து சேலரி மட்டும். அடுத்து வந்து மாடல் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து மாடல் பில்ட் பண்ணியிருக்கோம், லீனியர் ரிக்ரெஷன் மாடல். அடுத்து வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சும்மா லைக் லிட்டில் ப்ரிடிக்டர் மாடல். நெக்ஸ்ட்டு வந்து R2 ஸ்கோர், மீன், எரர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து DF. அதுக்கப்புறம் வந்து MSE, MEE இதெல்லாம் நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த விஷுவலைசேஷன் வந்து எதுக்குன்னா, ஆக்சுவல் வேல்யூ ப்ரிடிக்டட் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஆக்சுவல் வேல்யூ. X லேபிளில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். Yயில் வந்து ப்ரிடிக்டட் சேலரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். டைட்டில் வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிக்கணும், ஆக்சுவல் வெர்சஸ் சேலரி. இதில் வந்து நம்ம வந்து ஆக்சுவல் வேல்யூவும் ப்ரிடிக்டட் வேல்யூவும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். மோரோவர் எல்லாமே சிமிலராக இருக்கிறதுனால இந்த மாடல் வந்து 80 to 90% வந்து ப்ரிடிக்ஷன் கரெக்டாக தரும் அப்படின்ட்டு நம்ம வந்து கரெக்டாக சொல்லிடலாம்.